Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 5 Rim Gym Lesson 5 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. Jahan chah, wahan raah. So, in English, we have a proverb, isn't it? Where there is will, there is way. ஜஹான் சாஹ் நம்ம முதல்ல விரும்பணும் இந்த ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வஹா ராஹ் there will definitely be a way to do that, isn't it? ஸோ அந்த காரியம் நம்ம செய்யறதுக்கான வழி கண்டிப்பா பிறக்கும். எடுத்த உடனே நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா எந்த ஒரு காரியத்தையுமே செய்யவே முடியாது. ஸோ ஆல்வேஸ் we should first be confident and make sure that you can do it first. I will do it அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாலே பாதி காரியம் முடிஞ்ச மாதிரி சமம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை தான் நம்ம இங்கே பார்க்க போறோம். Let us see about it. मलमली धोती का बादामी रंग किल उठा था. ஸோ தோத்தி அப்படின்னா அந்த நம்ம வேர் பண்ணுவோம் இல்லையா, தோத்தி வேஷ்டி அந்த மாதிரி சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி மல்லி தோத்தி கா, அந்த தோத்தியோட கலர் பாதாமி ரங், பாதாம் கலர், பாதாமி ரங்ல இருக்கக்கூடிய ஒரு தோத்தி. கில் உட்டா தா. किनारों पर कसूती के टांकों से फिरोई हुई बेल थी. ஸோ அந்த மல்மலி தோத்தியோட கினாரோ அப்படின்னா பார்டர், இந்த மஸ்லின் கிளாத்ல இருக்கக்கூடிய அந்த பார்டர்ஸ் கினாரோ பர் கசூதி கே டாங்கோ. ஸோ டாங்கோ மீன்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த நூலிலேயே அழகா டிசைன் பண்றது, அதுதான் டாங்கோ. ஸோ அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கோட ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் பேரு தான் கசூதி. Okay, so kasuti ke tango means the traditional way of embroidery. It was done in the borders of that dhoti. Okay, piroi hui belti. Piroi means it was stitched in that. Okay, so beautiful embroidery work was done in that borders of Malmali dhoti. பல்லு பர், பல்லு அப்படின்னா அதோட இப்போ சேலை எடுத்துட்டுக்கிறீங்க, முந்தாணி இருக்கும் இல்லையா சாரியோட ஒரு சைடு, ஸோ அதுதான் பல்லு அப்படி சொல்லுவோம். ஸோ பல்லு பர், அந்த பல்லுல பருவான் டாங்கே, அகெயின் டாங்கே மீன்ஸ் எம்ப்ராய்டரி. பருவான் டாங்கே, பருவா டாங்கேனா that is also one type of embroidered design like leaf like. ஓகே, ஒரு இலை மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஒரு இலை. So again one more leaf like, இங்க நடுவுல லைன்ஸ் மாதிரி வச்ச பேட்டர்ன். ஓகே, பர்வான் டாங்கே அப்னா கமால் திகா ரஹே தே. கமால் அப்படின்னா அது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. सुनहरे रूप हले बेल बूटों से जान आ गई थी मलमल में. So सुनहरे means golden color இல்லையா, ரூபஹலே means a silvery colored. Okay, sunahari golden colored, ரூபஹலே means silvery coloredல இருந்த அந்த பேல் பூட்டோ means embroidery அந்த தோத்தி, அந்த மஸ்லின் கிளாத்துக்கே உயிர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஜான் ஆகை, ஜான் அப்படின்னா உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. It was looking so beautiful that it has come alive. ओके, इन बेल बूटों को सजाया था इला सचानी ने. ஸோ இந்த எம்ப்ராய்டரிஸ், பேல் பூட்டோ மீன்ஸ் எம்ப்ராய்டரிஸ், அவ்வளோ அழகா அதுல டெக்கரேட் பண்ணது. சஜாயா மீன்ஸ் டெக்கரேட் பண்ணது யாருன்னா இலா சச்சானி. her name was இலா சச்சானி. So in this lesson we are going to learn about the life of इला सचानी. Okay, इला की हिम्मत की अनूठी मिसाल है ये खड़ाई கே நமூனே. ஸோ இலாவினுடைய ஹிம்மத், ஹிம்மத் அப்படின்னா கரேஜ். ஓகே, அண்ட் அனூட்டி மிசால்,
unique example, that is anuti na unique, misal na example. So இலாவினுடைய அந்த தைரியம் கரேஜ்க்கான யூனிக் எக்ஸாம்பிள் எதுனா இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் தான். ஓகே, கடாயி மீன்ஸ் அகெயின் இட் இஸ் எம்ப்ராய்டரி, namune means sample. Okay, so this sample work, this sample embroidery work what we describe is done by Ila Sachani. It shows her courage. Okay, and she is a unique example for that. So what is the special in her? Let us start reading ahead. 26 साल की इला गुजरात के सूरत जिले में रहती है. So 26 means she is 26 year old. 26 அப்படின்னா 26. ஓகே, அவங்க பேர் வந்து இலா. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத் ஜில்லா. ஓகே, அதுலதான் வந்து அவங்க இருக்காங்க. உன்கா பச்பன், பச்பன் அப்படின்னா அவங்களோட இளமை பருவம், ஐ மீன் குழந்தை பருவம், சைல்ட்ஹுட் டேஸ் வந்து अमरेली जिले के राजकोट गांव में अपने नाना के यहाँ बीता. बीता means she spent her childhood days in which place? அமரேலி ஜில்லா. அங்க அந்த ஜில்லால இருக்கக்கூடிய ராஜ்கோட் அப்படிங்கிற கிராமத்துல, காவ் அப்படின்னா வில்லேஜ்ல தன்னுடைய தாத்தா கிட்ட, அப்பனே நானா, நானா மீன்ஸ் கிராண்ட் ஃபாதர், அதாவது யார நானான்னு சொல்லுவோம்னா அதாவது அப்பாவினுடைய அப்பா வீடு, கிராண்ட் ஃபாதர், தாத்தா வீட்டுல தான் அவங்க இருந்தாங்க. ओके, सांझ होते ही मोहल्ले के बच्चे घरों से बाहर आ जाते. सांझ அப்படின்னா சாயங்காலம், ஈவினிங் டைம் ஆன உடனேயே சின்ன ஃபர்ஸ்ட்லாம் என்ன உங்களுக்கு வந்து டிவி அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அதனால அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய மொஹல்லே அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம், பச்சே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வீட்டை விட்டு, கரோசேனா ஃப்ரம் தேர் ஹவுசஸ் தே கம் அவுட் சைட் டு பிளே டுகெதர், isn't it? So बाहर आ जाते, बाहर அப்படின்னா வெளியே வருவாங்க. कुछ मिट्टी में आड़ी तिरछी लकीरें खींचते. குச் நான் அதுல இருக்க சில பிள்ளைங்க வந்து என்ன பண்ணும்னா மண்ணுல, மோஸ்ட்லி வீட்டை விட்டு வெளியே வந்தா மண்ணு தான் இருக்கும் இல்லையா, சோ மண்ணுல வந்து ஆடி திரச்சி லக்கீரே, லக்கீரேனா லைன்ஸ், இப்படியே ஒரு குச்சி வச்சு கோடு போட்டுட்டே போவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி கீஞ்சித்தேனா தே டிரா லைன்ஸ் இன் த மட் அண்ட் தே பிளே. ஓகே, அது ஒரு டைப் ஆஃப் விளையாட்டு. குச் கனேர் கே பத்தோं से पिट पिटी बजाते. सो கனேர் கே பத்தோ, பத்தோன்னா லீவ்ஸ் ஆஃப் த ட்ரீ கனேர், கனேருங்கிற ஒரு மரத்தோட இலைகளை வச்சு அதை சுருட்டி பீப்பி மாதிரி பண்ணி ஊதுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரி ஊதி விளையாடுவாங்க. குச் கிட்டே கேல்தே, கிட்டே அப்படின்னா அந்த அஞ்சாங்கல்ல விளையாட்டு, கல்ல வச்சு விளையாடுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரி விளையாட்டு சில பிள்ளைங்க விளையாடுவாங்க. குச் இதர் உதர் சே டூட்டே ஃபூட்டே கடோ கடோங்கே டீக்கரே பட்டோர்கர் பிட்டு கேல்தே. சோ பிட்டுங்கிறது என்ன விளையாட்டுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பெரிய கல்லு, சின்ன கல்லு, அந்த மாதிரி கல்லுங்கள் எல்லாத்தையும் அடுக்கிட்டு ஒரு கல்லை வச்சு ஓங்கி அடிப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி சில குழந்தைங்க வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் கிடக்கக்கூடிய உடைஞ்சு போன, டூட்டே ஃபுட்டினா உடைஞ்சு போன, கடம் அப்படின்னா பானை, பானை பீசஸ் இருக்குல்ல, பாட் பீசஸ் இருக்கும் இல்லையா, சோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிட்டு அப்படிங்கிற விளையாட்டை விளையாடுவாங்க. ஜப் இன் கேலோ சே மன் பர் ஜாதா. சோ இந்த மாதிரி விளையாடி விளையாடி மனசெல்லாம் நிறைஞ்சதுக்கு அப்புறமா தோ பேடுக்கி டாலியா பர், சோ மரத்துல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ், டாலியா அப்படின்னா பிரான்ச்சஸ்ல வந்து ஜூலா டால்கர், சோ ஊஞ்சல், கயிறு கட்டி ஊஞ்சல் விளையாடுவாங்க. ஜூலா டால்கர் ஊஞ்சி ஊச்சி பேஞ்சே லேத்தே. சோ நல்லா ஊஞ்சி வேகமா வந்து அப்படி எத்தி எத்தி வேகமா ஊஞ்சல் ஆடுவாங்க, அதான் பேஞ்சே पेंगे लेते और ऊंचे स्वर में एक साथ गाते. அப்ப அந்த மாதிரி விளையாடி ஊஞ்சல்ல ரொம்ப ஹைட்டா போயிட்டு வரும்போது நல்ல சத்தமான குரல்ல பாட்டும் பாடுவாங்க. அவங்க பாடுற பாட்டோட 2 லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. கச்சே நீமகி நிம்பௌரி சாவன ஜல்தி ஐயோரே, அந்த மாதிரி ஜஸ்ட் அவங்களோட லாங்குவேஜ்ல பாட்டுகள் பாடிட்டு அவங்க பொழுத கழிக்கிறது உண்டு. ஓகே,
இலா கானே மே தோ உன்கா சாத் தேத்தி. ஸோ இலா அவர்களும் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடுறதுல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இருப்பாங்க. பர் உன்கே சாத் பேங்கே நஹி லே பாத்தி. பட் அவங்க கூட பேங்கே அப்படின்னா அந்த ஊஞ்சல் ஜூலா விளையாட அவங்களால முடியாது. रस्सी पकड़ने को हाथ बढ़ाती मगर हाथ तो उठते ही नहीं थे. அந்த ஊஞ்சல கயிறு கட்டியிருப்பாங்க இல்லையா, அதுதான் ரஸ்ஸி. ரஸ்ஸினா ரோப். அந்த கயிறுகளை பிடிக்கிறதுக்காக, பக்கடுனே மீன்ஸ் பிடிக்கிறது, கேட்ச் பண்றதுக்காக, ஹாத் படாதி தன்னோட கைகளை வந்து உயர்த்துவாங்க. she will raise her hands. பட் மகர் அப்படின்னா பட், ஹாத்தோன் தோ உட்தே ஹி நஹி, பட் ஹர் ஹேண்ட்ஸ் வில் நாட் ரைஸ் அப் பிகாஸ் அவங்களுக்கு வந்து பிறவியிலே வந்து கைகள்ல வந்து நிமித்தக்கூடிய அந்த சக்தியை வந்து இல்ல. ஓகே, she has some defect in her hands, both her hands. वह चुपचाप एक किनारे बैठ देती. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சைலண்டா ஒரு ஓரத்துல, கினாரே மீன்ஸ் ஒரு ஓரத்துல போயிட்டு அவங்க உட்காந்துக்குவாங்க. மன் ஹி மன் சோச்தி. ஸோ மனசுக்குள்ளார she will be thinking. சோச்தி மீன்ஸ் she'll be thinking. மேபி ஐசா குச் கியோ நஹி கர் பாத்தி ஹூ. ஸோ என்னாலையும் ஏன் இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியல. வை ஐ கான்ட் டூ சச் திங்ஸ். बच्चे भी चाहते कि इला किसी न किसी तरह तो उनके साथ खेल सके. even other children बच्चे भी चाहते, they also like இலாவை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது ஒரு விதத்துல, கிசினா கிசி தரகுனா எப்படியாவது ஒரு விதத்துல அவங்க நம்ம கூட, இலா நம்ம கூட வந்து விளையாடுவாளா அப்படின்னும் அவங்க பார்ப்பது உண்டு. ஓகே, கபி கபார் வஹ் பகடம் பகடாயி और विष अमृत के खेल में शामिल हो जाती. so sometimes she will take part in பகடம் பகடாயி. பக்கடுனா பிடிக்கிறது, ஓடி பிடிக்கிற விளையாட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதுல. அதுக்கப்புறம் விஷ் அமிர்த் அப்படின்னு விளையாட்டு. விஷ்னா பாய்சன், அமிர்துனா அந்த குட் ஃபுட், அமிர்தம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விளையாட்டு வச்சிருக்காங்க குழந்தைங்க. ஸோ அதுல வந்து ஷாமில் அப்படின்னா she will participate in that. ஓகே, साथियों के साथ जमकर दौड़ती. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜம்கர் ஒன்னா சேர்ந்து ஓடுவா இலா. மகர் ஆனா जब दप्पा करने की बारी आती तो फिर निराश हो जाती. ஆனா இப்ப டப்பா அடிச்சு விளையாடுவோம்ல, ஓடி பிடிக்கிற விளையாட்டுல டப்பா சொல்லி விளையாடுவாங்க. அந்த டப்பா சொன்னா என்ன பண்ணணும், நம்ம கைகளை யூஸ் பண்ணணும் அதுக்கு. சோ அந்த மாதிரி கைகளை யூஸ் பண்ண வரப்ப, ஓகே, கர்னே கி பாரி, பாரினா டர்ன் வரப்ப, फिर निराश हो जाती. अगेन she will get disappointed. நிராஷ் அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆகி அப்படியே உட்காந்துருவா இலா. ஓகே, हाथ ही नहीं उठेंगे तो दब्बा कैसे देगी. ஸோ கைகளை அவளால தூக்க முடியலன்னா தப்பா எப்படி அடிக்க முடியும் அவளால. वह बहुत कोशिश करती बट she used to try a lot. ओके, पर उसके हाथों ने तो जैसे उसका साथ न देने की டான் ரகி ஹோ. பட் அவளோட கைகள் வந்து சுத்தமா அதுக்கு ஒத்துழைக்காது. உஸ்கே சாத் ந தேனேக்கா அப்படின்னா அவளோட முயற்சி, மனசுல அவ்வளோ முயற்சி இருக்கும், பட் அதுக்கு அவளோட கைகள் வந்து ஒத்துழைக்காது. ओके, इला ने अपने हाथों की इस जिद को एक चुनौती माना. सो इला வந்து தன்னுடைய கைகள்ல இப்படி ஒரு ஜித் அப்படின்னா இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கிறத வந்து she took it as a challenge. சுனௌத்தி அப்படின்னா அதை ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, சோ அப்ப என்ன பண்ணாங்க, உஸ்னே வஹ் சப் அப்னே பைரோ சே கர்னா சீகா. சோ எதெல்லாம் கைகளால பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே தன்னோட கால்கள், பைரோ அப்படின்னா லெக்ஸ்ல பண்றதுக்கு கத்துக்க ஆரம்பிச்சாங்க. जो हम हाथों से कर सकते हैं, நம்ம கைகள்ல பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் வந்து she started learning with her legs when she understood that her hands are really a great challenge for her. okay, so அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா தால் பாத் கானா. சோ தால் பாத் கானா சாப்பாடு சாப்பிடுறதுல இருந்து, தூசரோं के बाल बनाना மற்றவர்களோட பால் அப்படின்னா முடி, சோ தலை சீவி விடுறது. அதுக்கப்புறம் ஃபர்ஷ் புஹரானா, புகார்னா, ஃபர்ஷ் புகார்னா அப்படின்னா வந்து ஸ்வீப்பிங் த ஃப்ளோர்,
அதாவது தரைகளை கூட்டுறது, அதுக்கப்புறம் கப்படே தோனா துணிகளை துவைக்கிறது. பாருங்க, இது எல்லாத்துக்கும் நம்ம ஹேண்ட்ஸ் தானே யூஸ் பண்ணுவோம். பட் இது எல்லாத்தையும் அவங்க வந்து கால்களாகவே பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்தது தர்காரி காட்டுனா அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி தர்றது, அதுதான் தர்காரி காட்னா. யஹான் தக் இதெல்லாம் கூட யஹான் தக் கி தக்தி பர் லிக்னா பி. ஸோ இது மட்டும் இல்லாம லிக்னா ஈவன் ரைட்டிங் பார்ட் கூட அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. उसने एक स्कूल में दाखिला ले लिया. so ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு she got दाखिला means she got admission in one school. ओके, दाखिला मिलने में भी उसे परेशानी हुई. बट एडमिशन கிடைச்சிருந்து கூட परेशान அப்படின்னா she had some difficulty, she was really worried about it. कहीं तो उसकी सुरक्षा को लेकर चिंता थी. ஸோ மேபி அவங்களோட சுரக்ஷா அப்படின்னா ப்ரொடெக்ஷன், ஓகே, அதை நினைச்சு அவங்க வந்து கவலைப்பட்டாங்களா. கஹி உஸ்கே காம் கர்னே கி கதி கோ லேக்கர். கத்தி அப்படின்னா த ஸ்பீட் இன் விச் ஷீ கேன் டூ த ஒர்க். இப்போ மற்ற குழந்தைங்கள் எல்லாம் வந்து எழுதும் போது நம்மளால அந்த ஸ்பீடுக்கு மேட்ச் ஆக்க முடியுமா. ஸோ இதெல்லாம் அவங்களுக்குள்ளார நிறைய கேள்விகளை எழுப்புச்சு. किसी काम को तो वह इतनी फुर्ती से कर जाती कि देखने वाले दंग रह जाते. பட் சி அவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இத்தனி ஃபுர்த்தி அப்படின்னா ரொம்ப குவிக்கா ரொம்ப ஃபாஸ்டா பண்ணி முடிச்சிருவாங்க. அதை பாக்குறவங்க வந்து தேக்னே வாலே பாக்குறவங்க வந்து தே ரியலி கெட் சர்ப்ரைஸ்ட். தங் அப்படின்னா தே ரியலி கெட் சர்ப்ரைஸ்ட் और astonished to see her like this. ओके, पर किसी किसी काम में थोड़ी बहुत परेशानी तो. பட் இன்னும் சில சில வேலைகள்ல அவங்க வந்து கொஞ்சம் தயக்கம் தான் அடைஞ்சாங்க. ஷீ ஷோட் ரியலி சம்திங் பரேஷானி அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இருந்தாங்க. तो आती ही थी वह परेशानियों के आगे घुटने टेकने वाली नहीं थी. ஸோ ஷீ டசன்ட் வாண்ட் டு டேக் திஸ் பரேஷானியா, அந்த கஷ்டத்தை வந்து நமக்கு கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி அதையவே நினைச்சு எடுத்துட்டு போற ஆள் கிடையாது இல்லையா. ஸோ ஷீ இஸ் ரியலி அ பிரேவ் அண்ட் அ கரேஜியஸ் கேர்ள். ஸோ उसने 10वीं कक्षा तक पढ़ाई की. ஸோ ஷீ டிட் ஹர் ஸ்டடீஸ் அப் டு 10th ஸ்டாண்டர்ட். 10वीं அப்படின்னா 10th, கக்ஷானா கிளாஸ், 10th கிளாஸ் வரைக்கும் அவங்க படிச்சாங்க. वह 10वीं की परीक्षा पास नहीं कर पाई. but 10th standard examination பரீட்சாவை she was not able to pass. so அதற்கும் என்ன ரீசன் அப்படின்னா இலா கோ யஹ் மாலூம் ந தா. இலாக்கு இந்த விஷயம் தெரியாது. மாலூம் ந தா அப்படின்னா இந்த விஷயம் தெரியாது. எந்த விஷயம்? कि परीक्षा के लिए उसे अतिरिक्त समय मिल सकता है. இந்த மாதிரி டிசேபிள்டு பீப்புள்ஸ்க்காக அத்திரிக்த சமைனா இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரியாது. இன்னொரு விஷயமும் இருக்கு, उसे ऐसे व्यक्ति की सुविधा भी मिल सकती थी जो परीक्षा में उसके लिए लिखने का काम कर सके. ஸோ இந்த மாதிரி பிசிக்கலி சேலஞ்ச்ட் பீப்புளுக்கு அவங்களால எழுத முடியலன்னா ஒரு பர்சன், வியக்தி அப்படின்னா பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. வியக்திக்கு சுவிதா, வித் த ஹெல்ப் ஆஃப் தட் பர்சன். இப்ப நீங்க சொல்ல சொல்ல அவங்க வந்து எழுதலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு மில் சக்தி தி, அந்த ஒரு விஷயமும் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஜோ பரீட்சா மே உஸ்கே லியே லிக்னே கா காம். ஸோ பரீட்சையில அவங்களுக்கு பதிலா இந்த பர்சன் வந்து எழுதலாம் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. यह जानकारी इला को समय रहते मिल जाती तो. ஸோ சப்போஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன், ஜான்காரினா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இலாக்கு சரியான சமயத்துல வந்திருந்தால், மில் ஜாதி தோ, இஃப் ஷி ஹாஸ் கம் டு நோ ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் பிஃபோர், கித்னா அச்சா ரஹ்தா, எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா. உசே இஸ் பாத் கா துக் தா. ஸோ ஷி வாஸ் ரியலி ஃபீலிங் ஃபார் தட், ஷி வாஸ் சேட் ஃபார் தட். पर यहाँ आकर सब कुछ खत्म तो नहीं हो जाता ना. பட் ஸ்டில் இதுதான் வந்து லைஃப் அப்படிங்கிறது, இதுதான் நம்மளோட முடிவு, இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. there is no end for life, isn't it? so what she did, उसकी माँ और दादी कशीदाकारी करती थी. so her mother, அம்மா, and दादी அப்படின்னா grandmother.
ஸோ அவங்க எல்லாம் வந்து they used to do this embroidery work. கஷிதாகாரி means they used to do such embroidery things. Okay. वह उन्हें सुई में रेशम पिरोने से लेकर बूटियां उकेरते हुए देखती. ஸோ இலா வந்து என்ன பண்ணுவான்னா அவங்க அம்மா பாட்டி எல்லாம் பண்ணக்கூடிய சுயி அப்படின்னா வந்து அந்த நீடில் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ரேஷம் அப்படின்னா த்ரெட். ஸோ அந்த நீடில் த்ரெட்டை பயன்படுத்தி பிரோனேசே லேக்கர் பூட்டியா, அதாவது அந்த குட்டி குட்டி எம்ப்ராய்டரி பண்றதுல இருந்து பெரிய எம்ப்ராய்டரிஸ் பண்ற வரைக்கும் பூட்டியா உக்கேர்த்தே அப்படின்னா டு டூ தோஸ் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ். ஷி ஹாஸ் சீன் தெம் டூயிங் இட். ओके देखती. न जाने कब उसने कशीदाकारी करने की ठान ली. ஸோ தட் இஸ் த பாயிண்ட். ந ஜானே அவளுக்கே அது தெரியாது இந்த மாதிரி எம்ப்ராய்டரி விஷயங்களை வந்து she started making करने की ठान थी because only embroidery can be made with hands இல்லையா. but you know Ila's case was not that, isn't it? so यहाँ भी उसने अपने पैर के अंगूठों को सहारा लिया. so here also she took the help. अपने पैर தன்னுடைய கால்கள் இருக்கக்கூடிய அந்த விரல்கள் அங்கூட்டோனா ஃபிங்கர்ஸோட சஹாரா அப்படின்னா ஹெல்ப் வச்சுதான் வந்து she started doing it. दोनों अंगूठों के बीच सुई तमाकर. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு கால்கள் இல்ல ரெண்டு விரல்கள் அங்கூட்டோன்னா ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில், பீச் அப்படின்னா இன் பிட்வீன் தட் நீடில் வச்சு சுயி தமாக்கர் கச்சா ரேஷம் பிரோனா, அந்த ரேஷம் அப்படின்னா த்ரெட் இல்லையா, அந்த நூலை வந்து ஊசியில கோக்கறதுல இருந்து கோயி ஆசான் காம் நஹிதா. இட் வாஸ் நாட் அ வெரி ஈஸி ஜாப், isn't it? but she started trying to do that. okay. पर कहते हैं ना जहां चाह वहां राह. பட் நமக்கு நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா, வேர் தேர் இஸ் வில் ஜஹான் சாஹ் and there is definitely a way to do that. वहां राह. उसके विश्वास और धैर्य ने कुदरत को भी ஜுட்டலா தியா. ஸோ இலாவுடைய அந்த விஸ்வாசம், அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் தைரியமும் வந்து குதிரத்து கோபி, குதிரத் அப்படின்னா இந்த இயற்கை நியதிகளை கூட, இயற்கை நேச்சரை கூட வந்து ஜுட்டலா அப்படின்னா ஃபால்ஸ் ஆக்கிடுச்சு. அதாவது நம்ம மனசு வச்சா எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இலா வந்து மாறினாங்க. ஓகே. 15-16 साल की होते होते इला काटियावाड़ी कशीदाकारी के माहिर हो चुकी थी. so when she became 15 அப்படின்னா 15, 16னா 16 years old லேவே होते होते इला வந்துட்டு this காட்டியாவாடி கஷிதாகாரி, காட்டியாவாடி இஸ் தட் பிளேஸ், அந்த பிளேஸ் எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க அந்த எம்ப்ராய்டரி பண்றதுல. में माहिर हो चुकी थी. she became an expert in that field of embroideries. okay. किस वस्त्र पर किस तरह के नमूने बनाए जाए, அதாவது எந்த டைப் ஆஃப் கிளாத்ல, கிஸ் வஸ்திரம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாத் இருக்குல்ல, காட்டன், மஸ்லின், லெனின் அந்த மாதிரி. ஸோ எந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் கிளாத்ல எந்த விதமான டிசைன் நமூனே பண்ணுனா நல்லா இருக்கும், பனாயே ஜாயே, கவுன்சே ரங்கோ, என்ன கலர் காம்பினேஷன் அந்த டிசைனுக்கு கொடுக்கலாம், நமூனா கில் உட்டேகா எடுத்து காட்டும். ஓகே. ஸோ எந்த கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் போட்டா எடுத்து கொடுக்கும். और टांगे अगेन एम्ब्रॉयडरी இல்லையா, कौन से लगे எப்படி அந்த எம்ப்ராய்டரி வந்து தூக்கி காமிக்கும். यह सब वह समझ गई थी. she understood everything. okay. एक समय ऐसा भी आया. so ஒரு சமயம் இப்படி வந்துச்சு என்ன அப்படின்னா, अब उसके द्वारा काढ़े गए परिधाओं की பிரதர்ஷனி லகி. ஸோ அவங்க செஞ்ச இந்த எம்ப்ராய்டரிய வந்துட்டு எக்ஸிபிஷன், தட் இஸ் பிரதர்ஷனி அப்படின்னா எக்ஸிபிஷன் கூட பண்ணாங்க. தட் இஸ் அந்த அளவுக்கு அவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆசமா இருந்துச்சு. பரிதாவும் அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷனோட எக்ஸிபிஷன் பண்ணாங்க, எக்ஸிபிட். इन परिधाओं में काठियावाड़ के साथ साथ, so along with and the Kathiawar traditional embroidery கூடவே along with that she had a mixture of Lucknow और Bengal की झलक रहा था. so Lucknow Bengal, Lucknow and Bengal ஓட அந்த ஒரு
சாயலும் அடிச்சுது. ஜலக்கிரஹாத்தானா இட் வாஸ் having that mix and match பண்ணிட்டு அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இலா நே காட்டியாவாடி டாங்கோங் கே சாத் சாத். ஸோ இந்த இலா வந்து டாக்கியாவாடி காண்டோ அந்த எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் கூடவே और कई टांग के भी इस्तेमाल किया and even more embroidered designs, her own embroidered designs வந்து அவங்க இஸ்தேமால் யூஸ் பண்ணியிருந்தாங்க. पत्तियों को चिकनकारी से सजाया था. पत्तियों அப்படின்னா அந்த லீஃப் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் பத்தியோங்கோ சிக்கன்காரி டிசைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டண்டியோங்கோ காந்தா மே சே உபாராத்தா, அதாவது தாண்டியா டான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட ஷீ ட்ரை டு மேக் இட் இன் ஹர் எம்ப்ராய்டரி ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் பசு பக்ஷியோं की, பசு பக்ஷி மீன்ஸ் பேர்ட்ஸ் அனிமல்ஸோட டிசைன்ஸ் கூட. ஓகே, ज्यामितीय आकृतियों means the shape. She projected the shapes of birds and animals. Okay, को कसूती और जंजीर से उठा रखा था. So அந்த மாதிரி different designs and shapes அவங்க கொண்டு வந்தாங்க. पारंपरिक डिजाइनों में यह नवीनता सभी को बहुत भाई. ஸோ பாரம்பரியமான அந்த டிசைனு கூடவே நவீனத்தான அந்த மாடர்னிட்டியை அவங்க வந்து கலந்த டிசைன்ஸ் கொண்டு வந்தது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமா இருந்துச்சு. இலா கே பாவ் அப் ருக்தே நஹி ஹை. ஸோ இலாவினுடைய கால்கள், பாவ் மீன்ஸ் லெக், நவ் இட் வில் நெவர் ஸ்டாப் ஃபார் எவர். ஆங்கோ மே சமக், அவங்க கண்கள்ல பார்க்கக்கூடிய அந்த சமக், அந்த ஷைனிங்னஸ் ஆஃப் ஹர் ஐஸ். ஹோண்டோ பர் முஸ்கான், அவங்க லிப்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்மைல் இன் ஹர் லிப்ஸ், ஹோண்டோனா லிப்ஸ். और अनूठा विश्वास, अनूठा means unique, विश्वासम. ओके, विश्वास means confidence, the unique confidence in her. विश्वास लिए वह सुनहरी means golden, रूपहली means silver, bootiyo means those embroidery designs made out of gold and silvery colored patterns. ukerte takti nahi hai, so it will never get tired and stop for ever. So with this, like this, they are ending up the lesson. So why do we learn about them? So we should have a motivation, we should get inspired from such people, and we also should do something to come up in life. அதுக்கு தான் இந்த மாதிரி physically challenged persons ஓட successful stories எல்லாம் நமக்கு lessons-ஆ கொடுத்திருக்காங்க. Okay, so hope you understood this lesson. Now let us go to the book back exercises. Jahan chah wahan rah. Under that, first question, इला या इला जैसी कोई लड़की यदि तुम्हारी कक्षा में दाखिला दे लेती तो तुम्हारे मन में कौन कौन से प्रश्न उठते? ஸோ இலா மாதிரியான வேற யாராவது ஒரு பொண்ணு வந்து இப்போ உங்க கிளாஸ்ல உங்க கூட இருக்காங்க. ஓகே, அப்ப உங்களோட மனசு வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து எழும்பும், அவங்கள பற்றின கொஸ்டின்ஸ் என்னெல்லாம், பிரச்சனை என்னெல்லாம் எழும்பும் அப்படிங்கறதுதான் கொஸ்டின். ஸோ இலா ஜெய்சி கோயி லடுக்கி, இலாவோ இல்ல இலாவோ மாதிரி வேற ஏதாவது பொண்ணு, यदि मेरी कक्षा में दाखिला लेती, if she gets admission, दाखिलाना admission கிடைச்சு நம்ம கூட வந்தாங்கன்னா, मेरे मन में என்னோட மனசுல तरह के प्रश्न, different types of questions வந்து எழும்பும். जैसे for example, वह कपड़े कैसे पहनती होगी, அவங்க வந்து கப்படே அவங்களோட ட்ரெஸ்ஸை எப்படி வேர் பண்ணுவாங்க, because we use our hands to wear it, isn't it? वह कैसे खाती होगी, அவங்க எப்படி சாப்பாடு சாப்பிடுவாங்க, खाती means eating, how will she eat? वह अपना गृह कार्य कैसे करती होगी, அவங்க தங்களுடைய கிரக காரியனா ஹோம் ஒர்க் எல்லாம் வந்து எப்படி செய்வாங்க. वह अपने बाल कैसे संवारती होगी, அவள் தன்னுடைய பால் அப்படின்னா ஹேர், முடிய வந்து எப்படி தலை சீவிக்குவா. ஓகே, ஸ்வார்த்தி மீன்ஸ் how she will comb her hair. कहीं खुजली होने पर वह कैसे कुजलाती होगी, குஜ்லி அப்படின்னா இப்ப சம்டைம்ஸ் நம்மளுக்கு எங்கேயாவது அரிப்பு எடுக்கும் இல்லையா, ஸோ அப்ப நம்ம கைகளை வச்சுதான் அரிச்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி இச்சிங் வரப்ப how do she itch her
இச் அந்த மாதிரி எப்படி அரிச்சுக்குவா, அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு எழும்பும். இந்த மாதிரி யூ கேன் ரைட் பை யோர் ஓன். ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின், இஸ் லேக் கோ படுனே கே பாத், அதாவது இப்ப இந்த லெசனை நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கியா தும்ஹாரி சோச் மே, இப்ப நீங்க உங்களோட மனசுல சோச் அப்படின்னா உங்களோட மனசுல நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்க, குச் பத்லாவ் ஆயே ஹே, பத்லாவ்னா எனி சேஞ்சஸ் ரிகார்டிங் சச் பர்சன்ஸ், இந்த மாதிரி பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸை பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், அதை பற்றின ஒரு மாற்றம் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க எழுதணும். சோ நம்ம எப்படி எழுதலாம்னா, பெஹலே முஜே லக்தா தா, சோ முதல்ல எல்லாம் நான் என்ன நினைச்சுக்குவேன் அப்படின்னா, வே குத் சே கோயி காம் நஹி கர் சக்தே, சோ குத் அப்படின்னா ஸ்வயமா செல்ஃபா வந்து அவங்களால ஒரு வேலையும் நான் செய்ய முடியாது அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி இருக்கும் பொழுது ஸ்கூல் மே தாக்கிலா லேக்கர், ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கிட்டு, தாக்கிலானா அட்மிஷன், தாக்கிலா லேக்கர் லிக்னே படுனே கி பாத், எழுத படிக்கிற வேலைகள் எல்லாம் ரொம்பவே அவங்களுக்கு தூரமா தான் இருக்கும், அவங்களால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நான் நினைச்சேன். லேக்கின் ஆனா அப் மேரி சோச் பில்குல் பதல் கயி, நான் நினைச்சது முற்றிலும் வந்து மாறிவிட்டது. பில்குல் பதல் கயி, இட் இஸ் டோட்டலி சேஞ்ச்டு. अब मैं उन्हें आत्मविश्वास और साहस से भरा पाती हूँ. ஸோ இப்போ வந்து நான் அவங்களுடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஆத்மனா செல்ஃப், விஸ்வாஸ்னா கான்ஃபிடென்ஸ், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த சாகஸ்னா அந்த தைரியம், அந்த கரேஜ் வந்து எவ்வளவு அவங்களுக்குள்ள இருக்கு, ஃபில் ஆயிருக்கிறத நான் பாக்குறேன். வே ஹம்சே தோடா பி கம் நஹி, அவர்கள் எல்லாம் வந்து நம்ம கூட பார்க்கும்போது கொஞ்சம் கூட கம்மியானவர்கள் கிடையாது. தோடாபி கம் நஹினா நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் தைரியமும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் அதிகமா தான் இருக்கிறது நான் பாக்குறேன்னு தவிர நம்மளை விட அவங்க குறைஞ்சவங்க கிடையவே கிடையாது. லைக் தட் யூ கேன் ரைட் இட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், மேபி குச் கர் சக்தி ஹோ, என்னாலையும் சிலது செய்ய முடியும், அந்த டாபிக் கீழே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யதி அப்படின்னா சப்போஸ், இலா வந்து தும்ஹாரே வித்யாலய், உங்களோட ஸ்கூலுக்கு வராங்க. ஓகே. தோ உசே கின் கின் காமோமே, அவர்களால எந்தெந்த வேலைகள்ல வந்துட்டு கொஞ்சம் கடினமா இருக்கும், இதுல எல்லாம் கஷ்டம் வந்து அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க, பரேஷானி ஆயேகி. ஸோ ஆன்சர் வந்து உசே அப்னா ஸ்கூல் பேக் டோனே மே, ஸோ அவங்களால அந்த ஸ்கூல் பேக் வந்து தூக்கிட்டு போகணும் இல்லையா, ஸோ அது நம்ம கைகளால தான் எடுத்துட்டு போவோம், ஸோ அதை எடுத்து மாட்டுறதுல, லிக்னேமே எழுதுறதுல, பெஞ்ச் அகர் சீதா நஹி ஹே தோ உசே சீதா கர்னேமே, ஸோ இப்போ உட்கார்ற பெஞ்ச் வந்து சீதா அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா இல்லைன்னா அதை வந்து நம்ம கிட்ட இழுத்து ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறதுல, अपनी कक्षा के साथियों के साथ, अपनी कक्षा தன்னுடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய சாத்தியும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட, கே சாத்னா along with the friends, ஜூலா ஜூலா அதாவது ஊஞ்சல் ஆடுறது, ஆதி கேல்னேமே இந்த மாதிரி விளையாட்டு விளையாடுறதுல கண்டிப்பா சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், பரேக்ஷானி ஆயேகி. ஓகே. now going to the second question, उसे यह परेशानी न हो, इसके लिए अपने विद्यालय में क्या तुम कुछ बदलाव सुझा सकती हो, இப்ப அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம்ம படிச்சோம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல, அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வராம இருக்கிறதுக்கு, இஸ்கே லியே அதற்காக, அப்பனே வித்யாலயமே உங்களோட ஸ்கூல்ல உங்களால ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வர முடியுமா, குச் பத்லாவ் सुझा सकती हो, any ideas can you propose to change such things. okay, so उसके लिए एक लिखने वाले की व्यवस्था की जाए, so उसके लिए அவங்களுக்காக एक लिखने वाले व्यवस्था, so व्यवस्था means arrangement, you can make some arrangement, யாராவது இவங்களுக்காக எழுதுறதுக்கு ஒரு ஆள் வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம், या और उसे सब कुछ मौखिक पढ़ाया जाए, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து மௌகிக் அப்படின்னா ஓரலா அவங்கள வந்து படிக்க வைக்கலாம் இல்லையா, she can do her examinations, oral examinations, like that we can do some changes at school so that she will also come up in her life. okay, so next section is प्यारी इला, इला के बारे में पढ़कर
जैसे भाव तुम्हारे मन में उठ रहे हैं उन्हें इला को चिट्ठी लिखकर बताओ. ஸோ இலாவை பற்றின இப்ப இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம படுக்கர் அப்படின்னா படிச்சுட்டோம் இல்லையா. இப்ப நம்மளோட மனசு, பாவ் அப்படின்னா நம்மளோட ஃபீலிங்ஸ், தும்ஹாரே மன் அப்படின்னா நம்மளோட மனசு எப்படி வந்து ஃபீல் பண்ணுது அப்படிங்கறது இலாக்கு வந்து ஒரு லெட்டர், சிட்டினா லெட்டரா நீங்க வந்து எழுத போறீங்க. चिट्ठी की रूपरेखा नीचे दी गई है. सो அதை வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம் சரிங்களா. சோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வந்து அட்ரஸ் எழுதிக்கணும் இல்லையா. பிரீத்தி விஹார், நயி தில்லி. ஸோ ரைட் தி அட்ரஸ். டில் திஸ் இட் இஸ் த அட்ரஸ். தென் நெக்ஸ்ட் டேட், தினாங்க்னா டேட், 5th March, some date you can write. next प्रिय इला. so dear इलाன்னு ஸ்டார்ட் பண்றோம். जब पहली बार मैंने तुम्हें देखा. so जब, that is when, for the first time, पहली बार means first time when I met you, तो मुझे लगा, அப்ப நான் என்ன நினைச்சேன்னா कि तुम अपने सारे काम. so அப்ப வந்து நான் என்ன நினைச்சேன்னா நீ உன்னுடைய எல்லா வேலைகளையும் किसी दूसरे से करवाती होगी, வேற யாரோ மூலமா நீ பண்ணிட்டு இருப்ப. someone will be there to help you to do your work அப்படின்னு நான் நினைச்சேன். लेकिन अब तो मुझे तुम पर गर्व होता है. बट நான் இப்ப உன்னை பார்க்கும்போது எனக்கு உன் மேல ஐ ரியலி ஃபீல் ப்ரவுட் ஆஃப் யூ. गर्व होता है. तुम आत्मविश्वास से भरी हो. so you are really filled with आत्म self. विश्वास means confidence. भरी அப்படின்னா filled. so you are really filled with self confidence அப்படின்னு எனக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது. हाथ नहीं होने के बावजूद. சோ கைகள் இல்லாம போன ஒரு காரணத்தினால நீ நிக்கல இல்லையா. நீ என்ன பண்ண, தும் காஷிதாரி, அதாவது அந்த எம்ப்ராய்டரி ஒர்க், ஜெய்சி முஷ்கில் கலா, அது எவ்வளவு கஷ்டம் இல்லையா. எம்ப்ராய்டரிங்கிறது நம்ம ஒரு வேர்ட்ல சொல்லிடுறோம், அது வந்து நுண்கலை, ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாதான் வரும். அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் ஆர்ட்டை வந்து, ஆர்ட்ல நீ வந்து நிபுணத்தா ஹாசில் கர்லி. நிபுணத்தா ஹாசில்னா ரொம்பவே வந்து அழகா நீ வந்து பிரசன்ட் பண்ணி நீ முன்னேறி வந்தது வந்து எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. तो मेरे लिए ही नहीं सबके लिए प्रेरणा की स्रोत हो. so நீ வந்து எனக்கு மட்டும் இல்ல, मेरे लिए ही नहीं ना, not only for me, எல்லாத்துக்கும் நீ ஒரு inspiration. प्रेरणा की स्रोत means you are really a source of inspiration, motivation to all of us. okay, भगवान तुम्हारे आत्मविश्वास और दृढ़ इच्छा शक्ति को बनाए रखे. so I wish that God will keep your self confidence and திருட. திருட அப்படின்னா நம்மளோட எய்ம் வந்து ஸ்ட்ராங்கா நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் திருடுன்னு சொல்லுவான். இச்சா சக்தி, அந்த விஷ், நம்மளோட எய்ம் நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம வச்சு அந்த விஷஸ்ல நம்ம செயல்பட்டாதான் நம்ம வெற்றி அடைய முடியும் இல்லையா. சோ நான் இறைவன் கிட்ட அதற்காக நான் பிரார்த்திக்கிறேன். और तुम सफलता पर सफलता हासिल करती जाओ. and உனக்கு வந்து சஃபலத்தானா சக்சஸ்ஃபுல். ஸோ நீ மேலும் மேலும் வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெட்டரை முடிக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் அ பாய் யூ கேன் ரைட் தும்ஹாரா, இல்லைன்னா கேர்ள் அப்படின்னா தும்ஹாரி. உங்க பேர் வந்து இங்க எழுதிக்கலாம். ஸோ சுரபி அந்த மாதிரி பேர் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ லைக் திஸ் யூ கேன் ரைட் த லெட்டர் டு இலா. ஓகே, now let us go to the next section. सवाल हमारे जवाब तुम्हारे. so सवाल means question is asked and answer जवाब means it is yours. under this section first question, इला को लेकर स्कूल वाले चिंतित क्यों थे. so इला का admission கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஸ்கூல் பீப்புள் வந்துட்டு they were really worried of some things. okay, क्या उनका चिंता करना सही था या नहीं. so அவங்க சில விஷயங்கள்ல worried ஆனது கரெக்டா, சரியா இல்ல தவறா அப்படிங்கிறது क्वेश्चन. अपने उत्तर का कारण लिखो. இப்ப நீங்க எழுத போற ஆன்சருக்கு காரணமும் நீங்க வந்து எழுதணும். so let's see the answer. ஸ்கூல் வாலே, ஸ்கூல் வாலேனா ஸ்கூல் பீப்புள், ஹெட் மாஸ்டர், அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு உஸ்கி அப்படின்னா இலாவினுடைய, சுரக்ஷா அப்படின்னா ப்ரொடெக்ஷன், और उसके काम करने की गति,
அப்புறம் இலா வந்து தன்னோட வேலைகளை எப்படி செய்வா, கத்தி அப்படின்னா the speed in which she will do her work. ஸோ அதெல்லாம் நினைச்சு வந்து ரொம்பவே வந்து they were really worried. சிந்தித் means worried. okay. உன்கா சிந்தா, அவர்களுடைய இந்த கவலையானது சிந்தா கர்னா குச் ஹத் தக் சஹிதா, ஒரு பாயிண்ட் பார்த்தா, ஒரு சைடு பார்த்தா அது கரெக்ட் தான், कुछ हद तक नहीं. So to some extent it is not needed, the worry is not needed னு சொல்லலாம். ஓகே. ஜஹான் தக் உஸ்கி சுரக்ஷா சம்பந்தி சிந்தா தி. ஸோ ஜஹான் தக் எப்போ வந்து அவங்க அவளோட ப்ரொடெக்ஷன் பேஸ்ட் வரிஸ்ல இருந்தாங்களோ அது வந்து சரியானது இல்லையா. அவளால கிளாஸ்க்கு படிக்கட்டுல ஏற முடியுமா, அவளோட ப்ரொடெக்ஷன் பத்தி எல்லாம் திங்க் பண்றது வந்து கரெக்ட் தான். வகுத்தோ சஹிதா, சஹி மீன்ஸ் கரெக்ட். லேக்கின் உஸ்கி அபங்கதா கோ லேக்கர், அதாவது அவளுடைய இந்த பிசிக்கல் டிசபிலிட்டியை எடுத்து அவங்க வந்து கொஞ்சம் வரி பண்ணிட்டாங்க. சிந்தா ஹோனா சஹி நஹி. ஏன் வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னா நமக்கு இலாவை பத்தி தெரியும். ஏன், பிகாஸ் இலா வந்து கோயி பி காம், எந்த ஒரு வேலையுமே வந்து இத்தனி ஃபுர்த்தி சே கர்த்தி ஹை, இவ்வளவு வேகமா செய்யக்கூடியவள் இல்லையா. ஃபுர்த்தி மீன்ஸ் வெரி குவிக்லி ஷி வில் டூ ஆல் த ஒர்க். கி தேக்னே வாலே, இது அதை பார்க்கறவங்க வந்து they will really get தங்குனா astonished, தங் ரஹ் ஜாத்தி, they will really get astonished when surprised when they see இலா doing such work. ஓகே. ஸோ அவளோட ப்ரொடெக்ஷன் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி வரி பண்ணலாம். பட் அவ எப்படி அவளோட வேலைகளை சீக்கிரமா செஞ்சிருவாளா, அவளோட ஸ்பீடை வந்து கம்பேரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவ வந்து ரொம்ப குவிக்கா ஃபாஸ்டா செய்யக்கூடிய ஒரு பொண்ணு. ஓகே. सेकेंड क्वेश्चन, इला की कशीदाकारी में खास बात क्या है. ஸோ இலாவனுடைய இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்ல காஸ் அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி, அதை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, நம்ம லெசன்ல படிச்ச அத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம இங்க லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இலா கி கஷிதாகாரி மே, ஸோ இலாவினுடைய அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்ல வந்து காட்டியாவாடு கே சாத், அந்த காட்டியாவாடுனா ஒரு டைப் ஆஃப் டிசைன் இல்லையா. ஸோ அந்த பேட்டர்ன் மட்டும் இல்லாம அது கூடவே லக்னோ और பங்கால் கி பி ஜலக்தி, லக்னோ பங்கால்ல செய்யக்கூடிய அந்த எம்ப்ராய்டரி பேட்டர்ன்ஸும் கலந்து இருந்துச்சு. ஜலக்தி மீன்ஸ் she involved those designs in her patterns. So that is number 1, point number 1. ओके. उसने काटियावाड़ी टांकों के साथ साथ, ஸோ இலா வந்து உஸ்னேனா ஷீன்னு அர்த்தம். ஸோ இலா வந்து காட்டியாவாடி பேட்டர்ன், எம்ப்ராய்டரி டாங்கோனா எம்ப்ராய்டரி பேட்டர்ன்ஸ் கூடவே along with that के साथ साथ और कई टांगे भी इस्तेमाल किए थे and many other embroidery patterns யும் வந்து இஸ்தேமால் அப்படின்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. many other patterns use, one pattern is Lucknow and Bengal pattern, second one new pattern. So this point is the number 2. okay. third வந்து பத்தியோं को चिकनकारी से सजाया था. ஸோ பத்தியம் அப்படின்னா அந்த லீஃப், இலைகள், இலை பேட்டர்ன்ஸ் இல்லையா. அது பத்தியோங்கோ சிக்கனுக்காரி டிசைன், அது ஒரு டிசைன் பேர். அந்த ஒட்டி, அந்த எம்ப்ராய்டரியிலே ஒட்டி பண்றது. ஸோ அந்த மாதிரி டிசைன்ல வந்து அவங்க டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சஜாயா மீன்ஸ் ஷி டெக்கரேட்டட். ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 3. ஓகே. நெக்ஸ்ட், டண்டியோங்கோ காந்தாக் சே உபாராத்தா, அதாவது டண்டியோங்கோ அப்படின்னா அந்த டண்டினா குச்சி, தாண்டியா ஆட்டம் இருக்கு இல்லையா, தாண்டியா டான்ஸ். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் வந்து அவங்களோட எம்ப்ராய்டரியில இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் இஸ் நம்பர் 4. இந்த மாதிரி பாயிண்ட் வைஸ் எழுதி படிச்சீங்கன்னா உனக்கு எக்ஸாமினேஷன்ல டெஸ்ட்ல வந்து மறக்காது. ஓகே. அப்புறம் 5th ஒன் என்னது, பசு பக்ஷியோं की ज्यामितीय ஆக்கிருத்தியும், அதாவது அனிமல்ஸ், பசுனா அனிமல்ஸ், பக்ஷினா பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் உடைய அந்த பேட்டர்னை வந்து தூக்கி காமிக்கிறது, எடுத்து காட்டுறது. கோ கசூத்தி और जंजीर से उठा रखा था. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் அப்படியே போயிட்டு இருக்கு ஒரு சாரீலனா. ஸோ அதில் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, கான்ட்ராஸ்டா நம்ம கலர் போட்டு அந்த எம்ப்ராய்டரிஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி திஸ் இஸ் 5th பாயிண்ட்.
For 5 points you can remember and write. What is the first point? கஷிதா காரி, அதாவது எம்ப்ராய்டரியில வந்து காட்டியாவாடு, அந்த காட்டியாவாடி பேட்டர்ன் கூடவே லக்னோ அண்ட் பெங்கால் பேட்டர்னை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து அதே காட்டியாவாடி பேட்டர்ன் கூட மெனி நியூ ஓன் டிசைன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேர்ட், இந்த லீஃப் பத்தியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுட்டா ஆன்சர் ஈஸியா எழுதிடலாம். ஃபோர்த் ஒன் வந்து இந்த டண்டியும், அந்த தாண்டியா டிசைன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்காட்டி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் உடைய அந்த ஷேப்ஸ் வந்து தூக்கி காட்டியிருந்தாங்க. ஓகே, ஃபைன். So next, सही के आगे टिक का निशान लगाओ. So இது கரெக்டோ, அது பக்கத்துல டிக் போட்டு निशान அப்படின்னா அந்த சிம்பிள், டிக் சிம்பிள் போடுங்க. इला 10वीं की परीक्षा पास नहीं कर सकी. So இலாவால 10th ஸ்டாண்டர்ட், 10वीனா 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல இல்லையா? क्योंकि because परीक्षा के लिए उसने अच्छी तरह तैयारी नहीं की. ஸோ பரீட்சைக்காக அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணலையா? அச்சி தர தயாரி நகிக்கு, ப்ரிப்பேர் நல்லா பண்ணலையா? அதுதான் ஃபர்ஸ்ட். இது நம்பர் 1. செகண்ட் வந்து வஹ் பரீட்சா பாஸ் கர்னா நஹி சாஹதி. ஸோ அவங்க வந்து பரீட்சையை பாஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு எண்ணமும் அவங்க வைக்கலையா? தட் இஸ் த செகண்ட் ஒன். थर्ड वन, लिखने की गति धीमी होने के कारण वह प्रश्न पत्र पूरे नहीं कर पाती थी. लिखने की गति, गतिना ஸ்பீடு. ஸோ எழுதுறதுக்கான அந்த ஸ்பீடு வந்து தீமி அப்படின்னா கம்மி ஆயிடுச்சு, ஸ்லோ ஆன காரணத்தினால பிரஷ்ன பத்திர கொஸ்டின் பேப்பரை அவங்களால பூரே நஹி கர் பாத்தி, ஃபுல்லா அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுதான் தேர்ட். फोर्थ वन வந்து उसको पढ़ाई करना कभी अच्छा लगा नहीं. அவங்களுக்கு படாயி கர்னா ஸ்டடீஸ் படிக்கிறது வந்து பிடிக்கல அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல எந்த காரணம் நம்ம வந்து லெசன்ல பார்த்தோம்? எஸ், இந்த தேர்ட் ரீசன் தான் கரெக்ட் இல்லையா? லிக்னே கி கதி, அவங்க எழுதுற அந்த ஸ்பீடு வந்து கம்மியான காரணத்தினால கொஸ்டின் பேப்பரை வந்து அவங்களால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல. மற்ற எல்லா சாய்ஸஸும் வந்து தப்பு இல்ல. she was really interested in all these things இல்லையா? that is the correct answer. okay, next fourth one, क्या इला अपने पैर के अंगूठे से कुछ भी करना सीख पाती अगर उसके आसपास के लोग उसके लिए सभी काम स्वयं कर देते और उसको कुछ करने का मौका नहीं देते. ஸோ கொஸ்டின் என்னன்னா, இலா வந்து அவளுடைய கால்களை வச்சு, கால்கள்ல இருக்கக்கூடிய விரல்கள், அங்கூட்டேனா ஃபிங்கர்ஸ் வச்சு குச் பி கர்னா சீக் லேத்தி, எல்லா வேலைகளையுமே வந்து she will learn with the help of the fingers in her legs. ஸோ அகர் அப்படின்னா சப்போஸ் அவளுக்கோட அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, ஆஸ்பாஸ் கே லோக், பக்கத்துல இருக்க மக்கள் வந்து உஸ்கே லியே அவளுக்காக எல்லா வேலைகளையும், சபி காம்னா ஆல் த ஒர்க், ஸ்வயம் கர் தேத்தே அவங்க செஞ்சு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, और उसको कुछ करने का मौका नहीं देते. ஸோ அவளுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கான சான்ஸ் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? வாட் வில் பி ஹர் ரோல்? ஓகே, when all the work for her is done by others. so यदि इलाके आसपास के लोग उसके लिए सभी काम स्वयं कर देते और उसको कुछ करने का मौका नहीं देते तो वह अपने पैर के अंगूठों से कुछ भी करना सीख नहीं पाती. ஸோ இது வரைக்கும் உங்க கொஸ்டின்லே இருக்கு. சப்போஸ் இலா வந்து, இலாவுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, ஆஸ்பாஸ்னா நியர்பை பீப்புள், லோக் அப்படின்னா பீப்புள் வந்து அவளுக்காக, உஸ்கேலியனா அவளுக்காக எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுத்திருந்தாங்கன்னா, ओके, सभी काम स्वयं कर देते तो और उसको कुछ करने का मौका नहीं देते. मौका ना சான்ஸ், அவளுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கொடுக்கல, அதாவது எல்லா வேலைகளையும் மற்றவங்களே செஞ்சிருந்தாங்கன்னா அப்ப என்ன ஆயிருக்கும்? வஹ அப்பனே பைர் கே அங்கூட்டே சே, அவ தன்னுடைய கால்கள்ல இருக்கிற விரல்கள், அங்கூட்டேனா ஃபிங்கர்ஸ்கால குச் பி கர்னா சீக் நஹி பாத்தி, எந்த ஒரு வேலையுமே செய்ய கத்துன்னு இருக்க மாட்டாள். ஓகே, ஸோ அவளுக்கு வந்து யாருடைய ஹெல்ப்பும் கிடைக்கல, அவளே இலாவே வந்து முயற்சி செஞ்சு ஒன்னொன்னையும் தன்னோட கால் இருக்க விரல்களால செஞ்சு கற்றுக்கிறதுனாலதான்
அவங்களால இந்த ஒரு நிலைமைக்கு வர முடிஞ்சது. சப்போஸ் எல்லாரும் பாவமா இருக்கு இந்த பொண்ணு அப்படி சொல்லி ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவளால ஒண்ணுமே லேர்ன் பண்ணியிருந்திருக்க முடியாது. Seek nahi pati. Seek means to learn. She might have not learned anything to do with the help of the legs and the fingers. Okay. Next, let us see about Kashida Kari. That is pattern of embroidery. Okay. So under that section, in इस पाठ में सिलाई कढ़ाई से संबंधित कई शब्द है. So in this lesson we had many words regarding this सिलाई कढ़ाई அப்படின்னா சிலாய்னா ஸ்டிச்சிங், கடாயினா அந்த எம்ப்ராய்டரி பேஸ் பண்ணின நிறைய வேர்ட்ஸ் பார்த்தோம். உன்கி சூச்சி பனாவோ. ஸோ யூ மேக் அ லிஸ்ட். சூச்சி அப்படின்னா ஒரு லிஸ்ட் வந்து நம்ம மேக் பண்ணணும். अब देखो कि इस पाठ को पढ़कर तुमने कितने नए शब्द सीखे. So you have to see after reading this lesson what are all the new words you have learned. Okay, see here are the few words. அது எம்ப்ராய்டரிய சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் ரிலேட்டட் வேர்ட்ஸ். டாங்கா அப்படின்னால எம்ப்ராய்டரி தான். பூட்டியா ஆல்சோ மீன்ஸ் எம்ப்ராய்டரி. அண்ட் கஷிதா காரி. நெக்ஸ்ட் பர்வான் டாங்கே. டாங்கா சிங்குலர், டாங்கே ப்ளூரல் எம்ப்ராய்டரிஸ். பர்வானா அந்த லீஃப் லைக் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து பர்வா டாங்கே. பார்டர்ல எல்லாம் கொடுத்திருப்பாங்க சாரீஸ்ல. அடுத்தது காந்தா. காந்தா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பேட்டர்ன். பேல் பூட்டே அப்படின்னாலும் எம்ப்ராய்டரி தான். சிக்கனகாரி டிசைன்ஸ், ஜன்சீர் patterns. So all these are names of the patterns related to embroideries. Okay. Second, नीचे दी गई सूची में से किन्हें दो से संबंधित शब्द संज्ञा और क्रिया दोनों की इकट्ठा करो. அதாவது நீச்சே दी गई सूची. So here you have given 4 words, isn't it? So அதுல இருந்து ஏதாவது ரெண்டு எடுத்துட்டு அது ரிலேட்டட் ஆன संज्ञा means noun and kriya means verb. Okay, so संज्ञा और क्रिया दोनों ही इकट्ठा करो means you have to gather both. Okay, so let us see one by one. So let us take this word bagwani. Bag அப்படின்னா garden இல்லையா? So bagwani garden based என்னெல்லாம் வேலைகள் வேர்ட்ஸ் ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கும். கியாரி பனனா அந்த தோட்டம் அமைக்கிறோம் இல்லையா, தோட்டத்துக்கான இப்ப பூந்தோட்டம் அமைக்கும் போது ஒரு பக்கமா ரோஜா பூச்செடிகள் அந்த மாதிரி ஒரு ஒரு பக்கம் அந்த தோட்டத்தை பிளான் பண்ணி வேலை செஞ்சு பண்ணுவோம், அதுதான் கியாரி பனனா. அடுத்தது குரப்பி. So and the kurpi அப்படின்னா it is like a tool which is used to take all the mud and the garden க்கு யூஸ் பண்ற tools. பானி பட்டானா தண்ணி ஊத்துறது செடிக்கு. அப்புறம் பௌதே லகானா, பௌதேனா விதைகள் செடிகள்லாம் க்ரோ பண்றது. all these are related with பாக் இல்லையா, கார்டன். அதே மாதிரி பத்தங் பாஜி. பத்தங் பாஜி அப்படின்னா அந்த பட்டம் விடுறது இல்லையா. சோ பட்டம் விடுறதுக்கு என்னென்ன தேவை, முதல்ல நமக்கு பட்டம் வேணும், தட் இஸ் கால்டு பத்தங். அப்புறம் அதுக்கு கயிறு வேணும் இல்லையா, மாஞ்சான்னு சொல்லுவோம்ல, தட் இஸ் கால்டு மா இன்ஜா, மாஞ்சா வேணும். அப்புறம் அந்த மாஞ்சாவை வந்து நிறைய அந்த கயிறெல்லாம் வந்து ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வீல் மாதிரி வச்சிருப்போம் இல்லையா, நூலெல்லாம் சுருட்டி வைக்க, அதுதான் சறுக்கின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பத்தங் உடானா, கடைசியில நம்ம என்ன பண்ணணும், அந்த பட்டத்தை வந்து பறக்க விடுறது, பத்தங் உடானா. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन, एक सादा रूमाल लो या कपड़ा काट कर बनावो. So you just take one रूमाल அப்படின்னா ஒரு கர்ச்சீஃபோ இல்ல ஒரு white color piece of any color piece of paint cloth வந்து நீங்க எடுத்துக்கலாம். उस पर नीचे दिए गए टांकों में से किसी एक टांके का इस्तेमाल करते हुए बड़ों की मदद से कढ़ाई करो. ஸோ அதுல வந்து இப்ப கீழே நீச்சே அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற டிசைன் பேட்டர்ன்ல ஏதாவது ஒரு பேட்டர்ன் எடுத்து அதை யூஸ் பண்ணிட்டு மற்றவங்க படம் அப்படின்னா எல்டர்ஸ் வீட்ல பெரியவங்களோட ஹெல்ப் வச்சு நீங்க எம்ப்ராய்டரி ட்ரை பண்ணலாம். பாருங்க இந்த பேட்டர்ன் சங்கிலி பேட்டர்ன்னு சொல்லுவோம், இது அதுதான் ஜன்சீர். ஓகே, சங்கிலி பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து இப்படி இப்படி கிராஸா வருதா, கிராஸ் ஸ்டிச் வந்து மச்லி டாங்கான்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம லெசன்ல பார்த்தோம், பர்வான் டாங்கா லீஃப் பேட்டர்ன் மாதிரி வருது. அதுக்கப்புறம் உலட்டி பக்கியா,
உலட்டி பக்கியானா இந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்டிச்னு சொல்லுவாங்க, அதுதான் உலட்டி பக்கியா. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் குலா ஹுவா ஜன்சீர், அதாவது ஓப்பன் செயின் பேட்டர்ன். இது செயின், இது நார்மல் செயின் பேட்டர்ன், இது வந்து ஓப்பன் செயின் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பேர் அதுதான் இந்த பாக்ஸ்லயும் எழுதியிருக்காங்க. யூ கேன் ட்ரை அவுட் when you get holidays. Okay, fine. Next, ये काम कक्षा से लड़के लड़कियों सब करें. So this embroidery work you can do it in your classroom activity. That's all. Okay. Now बात का सफर. So the travel of words, safar not travel, travel of informations. So we have web cameras, communicator, kabutar, internet, postcard, harkara, sanket bhasha, okay, courier, text message, email, etc. etc. இஸ் லம்பி சூச்சி. இந்த லிஸ்ட் வந்து வெரி லாங் லிஸ்டா போயிட்டே இருக்கும். இதெல்லாம் கம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இல்லையா? ஸோ கியா ஜுடா ஜா சக்தா ஹை, என்ன தெரியறது இதுல இருந்து? இன் சபி மே கியா சமானதா ஹை, இந்த எல்லாத்துலயும் வச்சு ஒரு காமன் திங் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஸோ இட் இஸ் ஆல் த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இல்லையா? வெப் கேமரால நம்ம இப்போ வீடியோ கால் பேசிக்கலாம். அந்த காலத்தில் பிஜிஎன்ஸ் யூஸ் பண்ணாங்க. நவ் வி ஹாவ் இன்டர்நெட் அண்ட் ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் போஸ்ட் கார்ட்ஸ் வேர் தேர், courier service is there, now your text messaging, emailing, like that it goes on. சங்கேத் பாஷா அப்படின்னா எழுத்துக்களே இல்லாம மெசேஜஸ், இமோஜிஸ் கொடுத்த ஸ்மைலி மெசேஜ், தம்ஸ் அப், அந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் வச்சும் நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியறது இல்லையா? லெட்ஸ் ரீட் அபவுட் இட். सड़कों के चौराहे पर खड़ा ट्रैफिक पुलिस का आदमी क्या करता है? सो सड़क அப்படின்னா ரோட்ல, இப்போ ஒரு 4 ரோடு முட்டுது அப்படின்னா அந்த இடத்துல தான் அந்த சௌராஹே, 4 roads meet at a place. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் பர்சன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஸோ he used to show signals, isn't it? कथक, भरतनाट्य जैसे शास्त्रीय नृत्य की भाव भंगिमाएं क्या अभिव्यक्ति करती है? ஸோ கதக் டான்ஸ், பரதநாட்டியம், இந்த மாதிரி கர்நாடக சாஸ்திரிய நர்த்தனங்கள், நித்தியனா டான்சஸ் வந்து தே எக்ஸ்பிரஸ் தேர் பாவங்களை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணி டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா? ஸோ இது இந்த क्वेश्चन இப்படி அதெல்லாம் முடியறது. या फिर एक क्लास से ज्यादा टीचर पढ़ाने में मशगूल हो, 2 बच्चे आंखों के इशारे से होंठों को हिलाकर या किसी कागज के टुकड़े पर कुछ लिखकर क्या कर रहे होंगे? ஸோ இப்போ கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல வந்து ஜஹான் டீச்சர் படானே மே மஷ்கூல், ஸோ வென் த டீச்சர் இஸ் இன்வால்வ்ட் இன் ஸ்டடீஸ் யூ கேன் சி 2 children ஸ்பீக்கிங் வித் தேர் ஐஸ். ஓகே, அண்ட் ஹோண்டோ அப்படின்னா லிப்ஸ்ல வந்துட்டு அது ஒரு மாதிரி லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ்ல கூட பேசிப்பாங்க. இல்லைன்னா பேப்பர்ல, காகஜ் அப்படின்னா பேப்பர்லோட பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ல ஏதாவது எழுதி கூட அவங்க வந்து அனுப்புவாங்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு. ऐसा तो हर किसी के साथ जरूर होता है. So like that something or the other will be there. Okay, अपनी बात कहने की जरूरत तो सभी को होती है. So अपनी बात, தன்னுடைய நம்ம நினைக்கிறது, மனசுக்குள்ள நினைக்கிறது மற்றவர்களுக்கு சொல்றதுக்கான அவசியம். எப்படியாவது ஒரு வழியில நம்ம அதை செய்யறோம் இல்லையா? तरीका भले ही बदल गए हैं. So the way in which we express have changed a lot in those days. அந்த காலத்துல ஒரு போஸ்ட் கார்ட்ல லெட்டர் எழுதி அனுப்புவாங்க. பட் இப்போ அதுக்கப்புறம் டெலிஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பாருங்க, we have video calls, emails, text messages which reaches the other person immediately wherever part he is in the world, isn't it? Okay, रिमझिम के इस बाग में बात है कि, ஸோ இந்த रिमझिम லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, बीते कल की और ऐसी भविष्य की जो बच्चे को रोमांचित करें. So let's imagine the future children, how they will communicate. वे दिन भी क्या दिन थे, विज्ञान कथा के प्रसिद्ध लेखक
आइजक एसिमोव की लिखी कहानी सो विज्ञान कथा அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸ் எழுதக்கூடிய பிரசித்த லேखकனா ஃபேமஸ் ரைட்டர் आइजक एसिमोव அவரோட ஒரு लिखी कहानी स्टोरी यह कहानी आज से 150 साल बाद के स्कूलों की कल्पना so the story is about if you consider from now 150 இன்னி ஒரு 150 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கறத ஒரு கற்பனையோட அவர் எழுதியிருப்பாரு कहानी पढ़कर शायद इन स्कूलों को कोई स्कूल ही न कहना चाहे कल्पना है ऐसी भविष्य की जहां स्कूल में कोई शिक्षक न हो so the imagination is like that now we don't have such school எப்படி அவர் எழுதியிருக்காருன்னா பவிஷ்யம் ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல வந்து எந்த விதமான டீச்சர்ஸ்மே இருக்க மாட்டாங்க और विद्यार्थी एक ही हो so ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்களாம் ऐसी स्कूल में बच्चे सीखेंगे किससे so அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல குழந்தைங்க வந்து எப்படி லேர்ன் பண்றாங்க बातें किससे करेंगे யாரு கூட அவங்க பேசுவாங்க கேளேங்கே किसके साथ எப்படி அவங்க விளையாடுவாங்க இத பற்றி எல்லாம் அந்த ஸ்டோரியில இருக்கு ஓகே हम जो पत्र लिखते हैं सो நம்ம பத்திரனா லெட்டர் எழுதுறோம் இல்லையா उसके जवाब का भी इंतजार லெட்டர் எழுதுறோம்னா we will always wait for the reply ஜவாப் அப்படின்னா ரிப்ளைக்காக इंतजारனா வெயிட் பண்ணுவோம் पत्र को ले जाने वाला அதாவது இந்த லெட்டரை எடுத்துட்டு போறவங்க ले जाने वाला the one who takes the letter और उसका जवाब लाने वाला so அந்த லெட்டருக்கான பதில் கடிதத்தை கொண்டு வரவங்க அவங்கள நம்ம என்னன்னு சொல்வோம் டாக்கியா போஸ்ட்மேன்னு சொல்வோம் டாக்கியானா போஸ்ட்மேன் डाकिया की कहानी so postman ओட கதை ओके कुंवर सिंह की जुबानी एक बेंट वार्ता है बेंट वार्ता मीन्स मीटिंग टॉक्स பத்தி நம்ம பார்க்கலாம் रिमझिम की श्रृंखला में पहली बार बेंट वार्ता की विदा आ रही है ஸோ இந்த மாதிரி மீட்டிங் டாக்ஸ் பத்தின ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம இந்த रिमझिम बुकல பார்க்கிறோம் इसमें बच्चे देखेंगे कि किस तरह से ऐसे प्रश्न पूछे जाए हैं जिनसे से ज्यादा जानकारी हासिल हो सके और व्यक्ति को अपने विचारों और अनुभवों को खुलकर अभिव्यक्ति करने का मौका मिले ஸோ லைக் திஸ் இப்போ ஒரு போஸ்ட்மேனுடைய ஸ்டோரி இதெல்லாம் நம்ம கேட்கும் போது அவங்களுடைய அந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களோட எண்ணங்கள் தாட்ஸ் அவங்களோட அனுபவங்கள் இது எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து ஓப்பன் ஹார்ட்டோட பேசுவாங்க இல்லையா ஸோ வி ஆல்சோ கேன் ஆஸ்க் தெம் lot of questions and try to know about children will know about them ओके कुंवर सिंह जो पहाड़ी इलाके में डाक बटाने का काम करते हैं सो कुंवर सिंह அவர் வந்து மலைவாழ் பிரதேசம் பஹாடி இலாக்கே அவர் வந்து ஒரு மலையில வந்து இருக்காரு ஸோ அங்க வந்து அவரு போஸ்ட் மாஸ்டரா இருக்காரு இவ்வளவு கஷ்டமான வேலை இல்லையா டாக் பாண்ட்னே கா காம் கர்த்தே ஹே டாக் அப்படின்னா போஸ்ட் அந்த போஸ்டல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கா போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலையை பண்றாரு अपने काम निजी जिंदगी और काम में पेश आने वाली दिक्कतों के बारे में बात करते हैं सो அவருடைய வேலைகள் அதுல அவருக்கு இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் இன்வால்வ்மெண்ட் அப்புறம் काम में पेश आने वाली அதோட வேலைகளை வரக்கூடிய दिक्कतों அப்படின்னா வந்து டிஃபிகல்டிஸ் ஓகே சோ அது பத்தி எல்லாம் बात करते हैं பேசுறாரு डाक के जरिए संदेश पहुंचाने का काम तथा देने वाला ही नहीं जोखिम भरा भी हो सकता है सो डाक के जरिए means through the postal the information he tries to reach so அந்த வேலை வந்து काम तका देने वाला ही नहीं அது வந்து அவருக்கு டயர்ட்னஸ் எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் அது அவர் டயர்டா ஃபீல் பண்ணாம ஜோக்கிம் பரா भी हो सकता है not only he will become tired it has lot of risk factors இல்லையா ஜோக்கிம் அப்படின்னா risk factors okay चिट्ठी का सफर एक ऐसे सफर पर ले जाएगा so चिट्ठी அப்படின்னா letter the travel of the letter வந்து
ஒரு ஒரு நாட்டோட ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்து செல்லும் லெட்டர்ஸ் இல்லையா. सफर पर ले जाएगा जो अतीत और वर्तमान के संदेशवाहकों की झलकियां देगा. So Jalakiana, it will give a glimpse of the courier services which is done in the past and the present. अतीत ना past, वर्तमान ना present. संदेश पहुंचने की जरूरत इंसानों को हमेशा से रही है. So இந்த மாதிரி சந்தேஷ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட இருந்து ரீச் ஆகுறது வந்து ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. हमेशा से रही है. It is there between the humans from the past. आज அப்படின்னா டுடே. डाक का क्षेत्र बेहद ஃபைலா हुआ है. ஸோ ரொம்பவே வந்து இந்த போஸ்டல் சர்வீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது, எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. समय के साथ यह तकनीकी भी हो गया है. So along with the time, and you know, the technology has got lot of improvement in this field. कुछ दशकों पहले, so a few years back, तक संदेश कुछ दिनों में पहुंचता है. So letter வந்து இப்ப ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா it takes few days to reach. Okay. और आज पलक झपकते ही, so இன்னைக்கு கண்ணு திறந்து கண்ணு மூடுற அந்த க்ஷணத்திலேயே अपनी बात நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை हम सैकड़ों मील दूर तक पहुंच सकते हैं. even hundreds of miles அப்பாற்பட்டு இருக்கவங்ககிட்ட கூட even within a fraction of second we are able to communicate. ओके. अपनी बात किसी तक पहुंचने का तरीका, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை யாருக்கு வேணா ரீச் ஆகுற மாதிரி ஒரு தரீக்கானா வே समय के साथ बदलता है. टाइम கூட அது இப்ப சேஞ்ச் ஆயிட்டே வந்திருக்கு. समय के साथ, along with the time, संप्रेषण और संचार के माध्यमों में बदलाव आया. बदलावना, there is lot of changes in the way and the means of communication also. इन माध्यमों का इस्तेमाल, so இந்த மாதிரி means of communication நம்ம யூஸ் பண்றது வந்து अलग अलग उद्देश्यों के लिए, for different உத்தேசியம் அப்படின்னா நம்மளோட எய்ம், ஃபார் ஒவ்வொருத்தர் பிசினஸ் எய்ம் அந்த மாதிரி. समाज के विभिन्न वर्गों के लिए, so different type of peoples in the society, they use all the means of communications for their growth. Okay. एक माँ की बेबसी. So what is this under this topic? मन को छू लेने वाली कविता है. So மனசு கவரக்கூடிய ஒரு தொடக்கூடிய, छू அப்படின்னா தொடக்கூடிய ஒரு கவிதை. कविता पाठक को किस तरह से प्रभावित करती है, यह पाठक से अनुभव पर निर्भर करेगा. கவிதா பாட்டக் அப்படின்னா ரீடர், அதாவது நம்ம இப்ப அந்த கவிதையை படிக்கிற நம்ம தான் பாட்டக். ஓகே. पाठक को किस तरह से प्रभावित करती है. सो அது எவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ணுதுன்னா यह पाठक के अनुभव का निर्भर होगा. सो அனுபவ், சோ நம்ம வந்து அந்த ரீடருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அந்த போயம் கொடுக்கும். यह कविता एक ऐसे बच्चे के बारे में है. इट इज, இந்த போயம் வந்து ஒரு குழந்தைய பத்தின ஒரு போயம். जो बोल नहीं सकता, the child is not able to speak, அவங்களால பேச முடியாது. गली मोहल्ले के बच्चे, அதாவது गली मोहल्लेனா அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகள் வந்து के बच्चे के लिए वह अजूबा था. अजूबा means again ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்த குழந்தை அது. बातचीत के जरिए, so among the அந்த बातचीत பேச்சுவார்த்தைக்கு நடுவுல हम दूसरों को समझ और जान पाते हैं. so நம்ம ஒருத்தர் பேசினாதான் நம்ம மற்றவர்களை பத்தி தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. संवाद न होने से, so அந்த டயலாக் அந்த கான்வர்சேஷனே இல்லாதப்ப वह दूसरा हमारे लिए अनजाना बन जाता है. so மற்றவங்க வந்து நம்ம அஞ்சானா அப்படின்னா அவங்கள பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. पर मौखिक बातचीत के अलावा, मौखिकனா ஓரல், வாய் வழியா தான் நம்மளால மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். அதை தவிர்த்து अलावा भी दूसरों के भावों को समझने के कई तरीके हैं. பேசினாதான் மற்றவங்களுக்கு புரியுங்கிறது கிடையாது. மற்றவர்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வேற நிறைய விதங்களும் உள்ளது.
Okay. So now let us see one letter. Okay. So Priya, Nitya, and the address is given here, the date in which it is written, New York. तुम्हारा 17 जनवरी का पत्र मिला. So I received the letter you wrote for me on 17 January. तुम प्रतियोगिताओं में भाग ले रही हो. So प्रतियोगिता ना competition ல நீ participate பண்றது. ये पढ़कर बड़ा अच्छा लगा. So இதை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. It's very good. लेकिन एक बात ध्यान में रखना. So you keep this. ஒரு விஷயம் நீ ஞாபகத்துல வைக்கணும். जितने पर घमंड से बचना और प्रथम न आने पर मन छोटा मत करना. அதாவது ஜீத்னே பர் நம்ம நீ வந்து வெற்றி பெற்றுட்ட அப்படின்னா அதை வந்து ரொம்ப பெருமையாவும் நீ நினைக்க கூடாது. முதல் ஸ்தானத்துல நீ வரலனா அதற்காக உன் மனச உடையவும் கூடாது. மண் சோடாமத். ஓகே. சோ நல்லா வெற்றி பெற்றோன்னு ஹாப்பியா ரொம்ப கமெண்ட் அப்படின்னா பெருமையும் அடையக்கூடாது. இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வரல அப்படின்னு நம்ம ரொம்ப உடைஞ்சு போயிடக்கூடாது. जीत महत्वपूर्ण है. So it is important that victory should be there. लेकिन अपनी पूरी क्षमता से प्रतियोगिता में भाग लेना भी अपने आप में एक उपलब्ध है. ஆனா அதை விட முக்கியமானது உபலப்தி எதுன்னா உன்னோட ஃபுல் क्षमताனா முயற்சி, உன்னோட எபிலிட்டி, ஃபுல் எபிலிட்டிய உன்னோட காம்படிஷன்ல நீ வந்து இன்வால்வ் பண்ணி காமிக்கிறது தான் முக்கியம். तुमने सेंस एवं डॉलर की फरमाइश की है, जरूर लाऊंगा. सो நீ வந்து सेंस डॉलर्स பத்தி கேட்டிருந்த, நான் கண்டிப்பா கொண்டு வருவேன். लेकिन मेरा ख्याल है कि घर में अमेरिकी सिक्के तथा नोट होने चाहिए. So you have to have some सिक्के அப்படின்னா coins, American coins and notes should be there. Okay. अर्मी का दाखिला तुम्हारे स्कूल में हो गया. सो अर्मियोட दाखिला அப்படின்னா அட்மிஷனும் உன்னோட ஸ்கூல்லேயே கிடைச்சிடும். ये अच्छा हुआ. दैट इज वेरी नाइस. अब तुम्हें एक दूसरे से बिंदत और स्नेह का आदान प्रदान करने के लिए शाम का इंतजार नहीं करना है. ஸோ இப்போ நீங்க ஒருத்தர் வந்து இப்போ வேறு வேறு இடத்துல இருக்காங்க இல்லையா. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறது எப்படின்னா ஈவினிங் டைம், அதுக்காக வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப எப்போதுமே நீங்க சேர்ந்தே இருக்கலாம். ओके. अर्मिता का अंग्रेजी लहजे में बोलने का शौक बुरा नहीं. ஸோ அர்மிதாவோட அந்த ஸ்லாங் ஆஃப் இங்கிலீஷ் பேசுறது बोलने का शौक means the style. It is not that bad also. बस एहतियात ये रखो कि हिंदी बोलने तो हिंदी, अंग्रेजी बोलो तो अंग्रेजी. Just remember, when she speaks in Hindi, speak it in Hindi, and when it is English, you take off English. Okay. हर वाक्य में दो भाषाओं की खिचड़ी अधकचरेपन की निशानी है. So खिचड़ी அப்படின்னா when you mix two languages, it is a sign of impurity. Okay. सिर्फ यदा कदा तालमेल होना चाहिए. That is just infrequently you can mix it here and there. यहाँ बर्फ पिघल गई है. So இங்க வந்து बर्फ அப்படின்னா வந்து ஸ்னோ, பனி வந்துட்டு பிகல் அப்படின்னா மெல்ட் ஆயிடுச்சு. தட் இஸ் த வின்டர் ஹாஸ் கம் டு an end. बसंत आने को है. So spring season is to come now. बसंत அப்படின்னா वसंत कालम. बसंत के स्वागत में कौन सा राग गाते हैं मैं नहीं जानता. So வசந்த காலத்தை ஸ்வாகத் அப்படின்னா வெல்கம் பண்றதுக்காக என்ன பாட்டு பாடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே. அர்மிதா கோ ஆசீர்வாத். ஸோ அர்மிதாக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சர் ஸ்னேஹ் யோஸ் லவ்விங் நரேந்திரநாத். ஓகே. லெட்டர் ரிட்டன் பை நரேந்திரநாத் ஜி. Clear? So like this we can write a letter. That's a format how to write an informal letter. Okay. So with this we have come to the end of the session. Hope you understood all the lesson and its exercises part and reading for pleasure and the letter also. So please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. See you soon at the next lesson. Thank you.